நெல்லையில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லையில் இடப்பிரச்சினை தொடர்பாக எழுந்த புகாரில் வழக்கறிஞர்கள் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நெல்லையில் வழக்கறிஞர் கொலை செய்யப்பட்டதை கண்டித்து சக வழக்கறிஞர்கள் இந்த பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மருதுபாண்டியிடம் கேட்கலாம். மருதுபாண்டி, இந்த கொலை சம்பவம் எப்போது நடந்தது, அதன் பிறகு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன, தற்போது வழக்கறிஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க, அது தொடர்பான விவரம். விக்னேஷ், தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் அருகே இருக்கக்கூடிய புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் சரவணராஜா. இவர் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். இவர் சென்னையைச் சேர்ந்த ஜான் என்பவருக்கு சொந்தமான இடமானது நெல்லை மாநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஆரோக்கியநாதபுரம் பகுதியில் இருந்திருக்கிறது. அந்த இடம் தொடர்பாக வழக்கானது தொடுக்கப்பட்டு வழக்கு விசாரணை என்பது நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என ஒரு உத்தரவு வந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த ஆக்கிரமிப்பாளர்கள் வழக்கறிஞரை நேற்று மாலை சரியாக ஒரு 5 மணிக்கு மேல் சரமரியாக வெட்டியிருக்கிறார்கள். இதில் படுகாயமடைந்த அவர் நெல்லையில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் நள்ளிரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார். இந்த நிலையில் வழக்கு விசாரணையில் ஆஜரான ஒரு வழக்கறிஞரை கொடூரமான முறையில் வெட்டி கொலை செய்த சம்பவம் நெல்லையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இன்று நெல்லை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர் அனைவரும் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது திருநெல்வேலி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் எதிரே இருக்கக்கூடிய திருநெல்வேலி, தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் பிரதான சாலையில் திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சாலை மறியல் போராட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக சுமார் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்லாமல் அது வழியாக வரக்கூடிய வாகனங்களில் தற்போது மாற்றுப்பாதை இயக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து சம்பவத்திற்கு திருநெல்வேலி மாநகர காவல்துறை துணை ஆணையராக இருக்கக்கூடிய கீதா அவர்கள் வந்திருக்கிறார்கள். பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார்கள். குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும், உரிய இழப்பீடுகளை வழங்க வேண்டும், வழக்கறிஞர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கக்கூடிய அந்த சட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்ற பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டமானது தற்போது நடைபெற்று வருகிறது. சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்று வரக்கூடிய இந்த போராட்டத்தின் போது தற்போது காவல்துறை இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தி வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நகர்வு இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக சாலை மறியல் போராட்டம் ஈடுபட்டதன் காரணமாக அந்த பகுதி பெரும் கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் வாகன ஓட்டிகள் என்பது மாற்றுப்பாதை இயக்கக்கூடிய பணியை நம்மால் பார்க்க முடிகிறது. காட்சிகளை பார்க்கிறோம். 100க்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் அங்க இருக்காங்க. 100க்கும் மேற்பட்ட காவல்துறையும் அங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. அரை மணி நேரத்திற்கு மேலாக அங்கு சாலை மறியலில் ஈடுபட்டு வரதா குறிப்பிட்டிருந்தீங்க. எந்தெந்த பகுதிகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருக்கு? அதாவது திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி மற்றும் திருச்செந்தூர் போகக்கூடிய பிரதான சாலை இந்த சாலையில் தான் தினமும் ஆயிரக்கணக்கான வாகனங்கள் என்பது வந்து செல்வது வழக்கம். ஆக இந்த சாலை தற்போது முழுமையாக போக்குவரத்து என்பது பாதிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக தற்போது வாகனங்கள் மாற்றுப்பாதை இழக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இதனால் மாநகர் பகுதியில் ஒரு கடுமையான போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் இது குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யப்பட வேண்டும். ஏனென்றால் நேற்று நள்ளிரவே உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பாக வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இருப்பினும் குற்றவாளிகள் தற்போது வரை கைது செய்யப்படவில்லை என்பதால் குற்றவாளிகளை விரைந்து கைது செய்ய வேண்டும். மேலும் உரிய நிவாரணம் என்பது அந்த குடும்பத்தினருக்கு வழங்கப்பட வேண்டும். அப்போதுதான் எங்கள் போராட்டத்தை திரும்ப பெறுவோம் வழக்கறிஞர் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். தொடர்ந்து வழக்கறிஞர் தற்போது போராட்டத்தில் ஈடுபடும் காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பணி புறக்கணிப்பு போராட்டம், அதைத் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருவது. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி மருதுபாண்டி.